ஸோ ராமாயண காலத்தில் தசராவாக ராவணனை வதம் பண்ணார் ராமர் 10வது நாள். அதற்கப்புறம் கிருஷ்ண யுகத்தில் நம்ம இந்த நவராத்திரியை கொண்டாடுகிறோம். ஸோ பொம்மைகளை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் நமக்கு இந்த ராஜா மூலமாகத்தான் வந்தது. இப்படி நம்மளுடைய கலாச்சாரங்கள் நமக்கு பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த நவராத்திரியில் தேவி வழிபாட்டை 3 சக்திகளாக பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதே போல் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதிக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சரஸ்வதி தேவியை நம்ம 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு என்ன தொடங்குறோமோ, அது கல்வியாக இருக்கலாம், நடனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் எதை தொடுறீங்களோ அதில் ஜெயமாகும். அதற்கு சரஸ்வதிக்கு குருவாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அவரை ஞானபிரான் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ஹயக்ரீவர், சரஸ்வதி மற்றும் விநாயகர் இவங்க 3 பேரையும் உங்கள் பசங்களை டெய்லி வழிபாடு செய்ய சொல்லுங்கள். ஞானானந்தம் மயந்தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. விஜயதசமி அன்னைக்கு இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் பெருகும். இன்னும் மேலே மேலே நீங்கள் வளர்கிறதுக்கான செல்வத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வாய்ப்பை கொடுத்த கலாட்டா டிவைன் மற்றும் திருவேற்காடு கருமாரி அம்மனினுடைய அறங்காவலர் திருமதி வளர்மதி அம்மா, இவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் தேவி கருமாரியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறட்டும்.